அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஏமாற்றத்தினால ரொம்ப கோபமாக இருக்கீங்களா நண்பர்களே? அப்போது இன்னைக்கான வீடியோ உங்களுக்கானது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அல்லது அதிகமாக யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நம்மளை ஏமாற்றும் போது தான் நமக்கு கோபம் அதிகமாக வந்துடும். இந்த கோபத்தினால நம்மளை சுற்றி இருக்க மற்றவர்களையும் நம்ம காயப்படுத்துகிறோம். இதை மாற்றுவதற்கான வழிகளை தான் இந்த வீடியோவில் நான் கூறியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதால் மட்டுமே எல்லாம் மாறிவிடப் போவது இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் கூறியுள்ள கருத்துக்களை உங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மாறிவிடும். பொதுவாக தாங்க முடியாத ஏமாற்றம் எதனால் நமக்கு ஏற்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நினைத்து பார்க்கத்தான் நாம் விரும்புவதில்லை. பிறருக்கு நாம் அறிவுரை கூறுவோம், ஆனால் அதை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். ஒருவரை நாம் அளவுக்கு அதிகமாக நம்புவோம். அது காதலர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஏன் உடன் பிறந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய மாற்றத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாந்து போய்விடுகிறோம். யார் மீது அளவுக்கு அதிகமாக நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போதுதான் அவர்களுடைய சிறிய மாற்றமும் நம்மை பெரிதாக பாதிக்கும். தெருவில் போகும் யாரோ ஒருவர் ஒரு செயலை செய்தால் அது நம்மை பெரிதாக பாதிக்காது. ஆனால் நம் கூடவே இருப்பவர்கள், நமக்கு பிடித்தவர்கள் நம்மை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. எப்படி இவராயிருந்துக்கிட்டு இப்படி சொல்லிட்டாங்களே என்றுதான் நாம் யோசித்து கொண்டே இருப்போம். அதே நேரத்தில் நாம் அவர்களுடைய இடத்திலிருந்து யோசித்து பார்க்க வேண்டும். சிலருடைய தெரியாமையாலும் சிலருடைய அறியாமையாலும் கூட தவறுகள் நடந்திருக்கலாம். அதை நாம் மன்னித்து விடலாம். ஆனால் நம்மை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் அவர்களை கண்டிப்பாக நீங்கள் புறம் தள்ளிவிட வேண்டும். அவர்கள் மீது நீங்கள் நான் வைத்த நம்பிக்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நம்மை நாமே கோபப்பட்டு கொள்ளவே கூடாது. நல்ல வேளை இப்பவாவது இவர்களுடைய புத்தி தெரிந்ததே என்று ஒதுங்கிவிட வேண்டும். இத்தனை நாட்கள் நாம் அவர்களோடு இருந்த நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தால் மேலும் வேதனைகள் தான் வரும். அதனை அந்த மாதிரி நினைவுகளை துளிகூட மீண்டும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. உங்களை ஏமாற்றுகின்ற நபர்தான் தவறு செய்கிறார்கள் என்றால் பிறகு எதற்கு நீங்கள் அவர்களை பற்றி யோசிக்கிறீர்கள்? அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? நீங்களே நினைத்து பாருங்கள். நீங்கள் அவர்களுக்கு நல்லது செஞ்சும் உங்களை ஏமாற்றுபவர்களை நீங்கள் எதற்காக நினைக்கணும்? ஏமாற்றங்களால் தான் பலருக்கும் கோபங்கள் ஏற்படுகிறது. அதே கோபத்தால் தான் விரக்தி ஏற்படுகிறது. விரக்தியால் நாம் தவறான முடிவுகளை எடுக்கிறோம். அதனால் நம்மை விட்டு சென்றவர்களை நம் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு நம் மனதிற்கு பிடித்ததை மட்டுமே நினைத்து கொண்டிருப்போம். இந்த உலகம் மிக பெரியது. இங்கே புதியது புதியதாய் பூக்கள் போன்ற பல மனிதர்கள் நிறைந்து இருக்கிறார்கள். அவர்களில் நல்ல நட்பை மட்டுமே விதைப்போம். பலன் அதற்கு நமக்கு விரைவில் கிடைக்கும். குறிப்பிட்ட நபர்கள் மீது நாம் அதிகமாக பாசம் வைத்திருப்பதால் தான் அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையே இல்லை என்று நாம் பதறுகிறோம். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. இப்போதைய சூழ்நிலையில் ஒன்று போனால் இன்னொன்று என்பதுதான் உண்மை. அது உங்களுக்கும் தெரியும். இன்று உங்களுக்கு ஒருவருடைய ஏமாற்றம் அதிகமாக வலிக்கும். ஆனால் அடுத்த நாள் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கிவிடும். அதைத் தொடர்ந்து நீங்கள் பல பேரிடம் பேச பேச இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று மாறிவிடும். ஆனால் இன்றைய நாளை நீங்கள் கடப்பதுதான் முக்கியம். அதனால் நாம் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அதில் மேலும் மேலும் மூழ்கி கிடக்காமல் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை யோசியுங்கள். நாம் என்ன மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோமோ
நம் வாழ்க்கையும் அப்படியேதான் போய்க்கொண்டிருக்கும். நாம் விரக்தியில் இருக்கும்போது யோசிப்போம், இந்த வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடட்டும் என்று. ஆனால் நீங்கள் ஒருவரை நேசித்தது போன்று உங்களை ஒருவர் நேசிப்பார். அது பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் வேதனையை கொடுக்காதீர்கள். நண்பர்களே, எல்லாமே சில காலம்தான். நான் இப்பொழுது சொல்கிறேன், அனைத்து சோதனை வேதனைகளும் சீக்கிரமே மறந்து போய்விடும். அடுத்த நாள் பார்க்கையில் நாம் இதற்காகவா இவ்வளவு வேதனைப்பட்டோம் என்று நாமே சிரிக்கப் போகிறோம். அதனால் சின்ன சின்ன பிரச்சனையும் தலையில் ஏற்றிக்கொண்டு அழகான வாழ்க்கையை ரசிக்காமல் இருந்து விடாதீர்கள். உங்களால் மறக்க முடியாத ஏமாற்றம் எது என்று கமெண்டில் சொல்லுங்கள். அது இப்பவே முடிந்து போகட்டும்.